இருக்கிற ஒரு ஃபேமிலி மெம்பரை வந்து நீங்கள் டேக் கேர் பண்ணுறீங்க, இதனால் உங்களோட எம்ப்ளாய்மெண்ட் ஜாப் இது ரெண்டையும் நீங்கள் லூஸ் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் அதை எப்படி நீங்கள் பெறலாம்? உங்களில் ஒருவர் வந்து கேட்டிருந்தீங்க கமெண்ட் பண்ணி, என்னது உங்களோட அம்மாவுக்கு சுகம் இல்லை, நீங்கள் அவங்கள கூட இருந்து பார்க்குறீங்க, இதனால் வந்து நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட் இன்கம்மை வந்து லாஸ் பண்ணிட்டீங்க, இதுக்கு ஏதாவது பெனிஃபிட்ஸ் இருக்குதான்னு சொல்லி. ஸோ இந்த கேள்விக்கான விடையாத்தான் நான் இந்த வீடியோ வந்து போடுறேன். இதை போல் சிச்சுவேஷனில் வேறு பல பேரும் இருப்பீங்க, அவங்களுக்கும் இது வந்து பிரயோசனமாக இருக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ நாங்கள் வந்து மேலே இந்த வீடியோ பற்றி பார்ப்போம். அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் வந்து உங்களோட ஃபேமிலியில் யாரோ ஒரு நபர் வந்து கிரிட்டிக்கலி இல்னஸோ கிரிட்டிக்கலி இன்ஜர்ட் அல்லது எண்ட் ஆஃப் லைஃப், அதாவது மரண தருவாயில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு சில நேரம் சப்போர்ட் தேவைப்படும், அல்லது இன்ஜர்டாக இருப்பாங்க, லைக் ஆக்சிடென்ட்ஸில், அல்லது கிரிட்டிக்கலியாக இல்னஸில் இருப்பாங்க. இப்படியான வருத்தங்களில் யாராவது ஒரு ஃபேமிலி மெம்பர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு நீங்கள் வந்து உங்களோட வேலை செய்த தொழிலை விட்டுட்டு நீங்கள் வந்து வீட்டிலிருந்து அவங்களுக்கு கேர் பண்ண வேணும்னு சொல்லி டாக்டர் உங்களுக்கு சொல்லியிருப்பார். நீங்கள் அதை செய்து கொண்டிருக்கிறீங்க. இதனால் நீங்கள் உங்களோட ஜாப்பை அல்லது உங்களோட எம்ப்ளாய்மெண்ட் அல்லது இன்கம் இதை நீங்கள் லூஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ இப்படி லூஸ் பண்ணி இருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அந்த இன்கமில் வந்து 60% வந்து நீங்கள் எடுக்கலாம். இது என்னட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் இஐ கேர் கிவர் பெனிஃபிட்ஸ், அதுதான் வந்து கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு கொடுக்குது. ஸோ இது எப்படி என்று சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது இல்னஸாக இருக்கிற பர்சனை நீங்கள் டேக் கேர் பண்ணுற ஒரு நபராக இருக்க வேணும், அதே நேரம் அந்த வீட்டில் நீங்கள் வசிக்க வேணும், ஃபேமிலி மெம்பராக இருக்க வேணும், அதே நேரம் எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி மெம்பரும் அப்ளை பண்ணலாம், ஆனால் அந்த வீட்டில் நீங்கள் அவரோட இருக்க வேணும். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷனில் நீங்கள் இருக்கிறீங்கன்னு சொன்னால், நீங்கள் ஆல்ரெடி எம்ப்ளாய்மெண்ட்டில் இருக்கிறீங்கன்னா, அது செல்ஃப் எம்ப்ளாய்டாக இருக்கலாம் அல்லது எம்ப்ளாய்மெண்ட்டாக இருக்கலாம். இஐ பெனிஃபிட், நீங்கள் இஐ இன்சூரபிள் ஹவர்ஸ் நீங்கள் வேலை செய்து இன்சூரன்ஸ் நீங்கள் இஐ பே பண்ணியிருந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் இதில் நீங்கள் பெனிஃபிட்ஸ் எடுக்கலாம். பார்த்தீங்கன்னு சொன்னால் முதலாவது பார்த்தீங்கன்னா கேர் கிவர் பெனிஃபிட் ஃபார் சில்ட்ரன். இது வந்து அண்டர் 18 years old கிட்ஸ், அவங்க வந்து இல்னஸில் கிரிட்டிக்கலி இல்னஸில் இருக்கிறாங்க, அது இன்ஜர்டோ அல்லது இல்னஸில் இருக்கிறாங்களா, அவங்கள டேக் கேர் பண்ணுறதுக்கு இந்த கவரேஜ் வந்து 35 வீக்ஸுக்கு. ஸோ இரண்டாவது கவரேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் கேர் கிவர் பெனிஃபிட்ஸ் ஃபார் அடல்ட். ஸோ இதுவும் வந்து நீங்கள் வந்து சிக்காக இருக்கிற பேரண்ட்ஸோ அடல்ட்டோ எனி ஃபேமிலி மெம்பர் அவங்கள நீங்கள் டேக் கேர் பண்ணுறீங்க, அதுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு 15 வீக்ஸுக்கு வந்து உங்களுக்கு சேலரி பே பண்ணுங்க. இஐ தான், இஐ மாதிரி அவங்க எவ்வளவு அமௌண்ட் நீங்கள் எலிஜிபிளோ, நீங்கள் வேலை செய்த அமௌண்ட்டிலிருந்து நீங்கள் இஐ அமௌண்ட் எவ்வளோ அதுக்கு. மூன்றாவது பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா கம்பல்சனேட் கேர் பெனிஃபிட். இது வந்து பார்த்தீங்கன்னா சைல்டு அல்லது அடல்ட் இவங்க ரெண்டு பேரில் யாரோ ஒருவர் வந்து எண்ட் ஆஃப் லைஃப் கேர், அதாவது லைஃப் முடிகிற கட்டத்தில் இருக்கிறாங்க, அது மேபி டாக்டர் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கலாம் இதுக்கு மேலே இவங்க இதுக்கு சர்வை பண்ண மாட்டாங்க, இவ்வளோ காலத்துக்கு தான் இருப்பாங்க, அப்படியான சுச்சுவேஷனில் இருக்கிறவங்களுக்கான நீங்கள் கேர் பண்ணுறதுக்கு உங்களோட வேலையை விட்டுட்டு நீங்கள் இருக்கிறீங்கன்னு சொன்னால் அதுக்கு இந்த கவரேஜ் வந்து கவர் பண்ணணும். இது வந்து பார்த்தீங்கன்னா 26 வீக்குக்கு வந்து கவரேஜ் வந்து, அதாவது 26 வீக்குக்கு உங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட் சேலரி மாதிரி உங்களுக்கு இன்கம் வந்து பே பண்ணுவாங்க. ஸோ இது எல்லாமே வந்து எப்படி என்று சொன்னால் உங்களோட ஃபேமிலியில் வந்து 2 பேர் டேக் கேர் பண்ணுறாங்கண்டா, இப்போ ஒரு நபரை சிக்காக இருக்கிற ஒரு நபரை 2 பேர் டேக் கேர் பண்ணுறாங்கண்டா அவங்க ஷேர் பண்ணி அந்த வீக்ஸை ஷேர் பண்ணி எடுக்கலாம், அல்லது ஹாஃபாக ஒரே நேரத்திலேயே 2 பேருக்கு ஹாஃபாக எடுக்கலாம். அந்த சர்டன் பீரியட் வந்து மாறாது, அதுக்குள்ளே தான் நீங்கள் எடுக்க வேணும். ஸோ இந்த கவரேஜுக்கு வந்து நிச்சயமாக டாக்டர், ஸ்பெஷலிஸ்டோ, ப்ராக்டிஷனர் இவங்க தான் வந்து உங்களுக்கு கவரேஜ் எடுக்கிறதுக்கு வந்து ரெக்கமெண்டேஷன் அந்த அப்ளிகேஷன் வந்து ஃபில் பண்ணி கொடுக்க வேணும். இவருக்கு உண்மையாக இந்த நபர் சிக்காக இருக்குது, அவருக்கு கவரேஜ் தேவை, அவரை கவனிக்க இன்னொருவர் தேவை, அதுக்கு அவருடைய சேலரியை வந்து இஐ பெனிஃபிட் மாதிரி கொடுக்க வேணும்னு சொல்லி. ஸோ ஆகவே நீங்கள் யாராவது இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து இதுக்கு அப்ளை பண்ணி எடுக்கலாம். இந்த இஐ கேர் கிவர் பெனிஃபிட்ஸ் இது வந்து யாரெல்லாம் எடுக்கலாம், எப்படி குவாலிஃபை பண்ணலாம், எங்கே போய் அப்ளை பண்ணலாம்,
அந்த அப்ளிகேஷன் எப்படி ஃபில் பண்ணலாம், யார் கூடாக அப்ளை பண்ணலாம், எவ்வளவு நான் பெனிஃபிட்ஸ் எடுக்கலாம், எவ்வளோ கவரேஜ் எடுக்கலாம், என் ஃபேமிலி மெம்பரை டேக் கேர் பண்ணி நான் வீட்டில் இருக்கிற நேரத்தில் எனக்கு கிடைக்கக்கூடிய salary எவ்வளவு, இப்படியான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வேணுமாக இருந்தால் ஸோ நீங்கள் கேர் என்று எனக்கு கமெண்ட் பண்ணினீங்கன்னா நான் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு அனுப்பலாம். நீங்கள் வந்து அதை போய் டீட்டெயிலாக பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ உங்களுக்கு இது மாதிரியான பல வீடியோகள் ஃப்யூச்சரில் வரும். நீங்கள் இது வரைக்கும் யாராவது ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணுங்கள். நாங்கள் மீண்டும் கனெக்ஷனில் இருக்கலாம். ஓகே. ஸோ இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்ல நாளாக அமைய வாழ்த்துக்கள்.